ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எக் ஃப்ரை பஃப் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து மைதா மாவு கொஞ்சம் எடுத்துங்க. ஸோ மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் கொஞ்சமாக, ஸோ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஸோ அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு குக்கிங் சோடா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா வந்து கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாநிலமாக வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி தனியாக வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.